ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சாகித் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஜோனல் மாண்டிரோ நடிச்சிருக்காங்க. தேவராஜ் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜெயதீத் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2022 கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஒரு யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி5 தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மதிமாறன். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா பாபா செல்லத்துறை, இவானா, எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்துக்கான ஒரு யாரும் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விக்ரந்த் மேசி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மேத்தா சங்கர் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வித்யுத் வினோத் சோப்ரா அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அயலான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, கருணாகரன் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் என்ன ஆர் ரவிக்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.